ஆமென். எப்படி திரும்ப பலக்கணும்? சத்துருவை அழித்து, சத்துருவை விரட்டி, சத்துருவை துரத்தி, சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி, சத்துருக்கு விரோதமாக ஆமென் பின்னிட்டு திரும்பாமல் முன்னேறி 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 மனதில் தேவன் தருகிற பலத்தை கொண்டு, தைரியத்தை கொண்டு, கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை அடித்து, ஆமென் பாதாளத்தில் இருக்கிற கிரியைகளை அடித்து 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 முன்னேறுகிறது தான் யூதா கோத்திரத்தின் பிள்ளைகளுக்கான ஒரு அழைப்பு, அழகு. புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு யுத்தத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த யுத்தம் மாமிசிக ரீதியாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை போன்ற ஒரு யுத்தம் அல்ல. நீங்க வாரியரா இருக்கணும்னு கர்த்தர் அழைத்திருக்கிறார். வாரியருக்கு இருக்கிற ஒரு தகுதி, அவன் வாரல நிக்கணும். ஆமென். அநேக கிறிஸ்டியன்ஸ் ஆமென் இன்னைக்கு வீக் கிறிஸ்டியன்ஸா மாறிட்டோம். ஆமென். காரணம் என்னன்னா, நமக்கு வாரில் நிற்கிறதுக்கான பலன் இல்லை. வாரில் நிற்கிறதுக்கு சொந்த தைரியத்தை வைத்து நிற்க முடியாது. தேவ சமூகத்தில் எந்த மனிதன் நேரத்தை செலவிடுகிறானோ, ஜபம் பண்ணுகிறானோ, ஆவியில நிரம்புவதற்கான பரலோகத்தில் இருக்கிற ஆமென் பலனை தேவனிடத்திலிருந்து அனுதினமும் பெற்றுக்கொள்கிறானோ, வேத வசனத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறானோ, அந்த மனிதன் என்ன செய்வான்? ஒரு வாரியராக உருவாக்கப்படுவான். வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளோடு எதிர்த்து நின்று போராடி ஜெயம் பெறுவதற்கான பலனை அவனுக்கு கர்த்தர் தருவார்.